அண்ணி, மதிய கூட்டிட்டு வர சொன்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம், சுத்தி பார்க்க வேண்டாமா? டைம் என்ன ஆகுது பாருங்க. அது ஒண்ணு இல்ல ஆதி தம்பி, மதிக்கு சில விஷயங்களை பக்குவமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இல்ல மதி? கரெக்டா சொன்னீங்கக்கா. அண்ணே, நீங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஆளைய காணோம். ஜீவா, நீங்களும் ரொம்ப நேரமா காணோம். நீங்க எங்க போயிருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல செல்வம், நானும் அகிலனும் பார்ட்னர் ஆயிட்டோமா, அதான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு மீட்டிங்கை முடிச்சிட்டு வர்றோம், வேற ஒண்ணு இல்ல. அவர் கூட பார்ட்னர், ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியாது? எங்கேயாவது ஒன்னா சேர்ந்து குடிச்சிருப்பாரு. அண்ணே, இங்க வாங்க. என்ன தங்கச்சி? வாய் ஊதுங்க. ஓகேவா? அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் குடிக்கல. அவரே கொடுத்த வாக்க மீற மாட்டாரு. தேவையில்லாம இவரை சந்தேகப்படாதீங்க. பெண்ணிலா, நான் வேணா உனக்கு ஊதி காட்டுமா? ஏய், பக்கத்துல வராத. நீ குடிச்சா என்ன, எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? சிஸ்டர், உங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிட நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் கூட பார்ட்னரை வந்ததுல இருந்தே தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பார்ட்னர் இன்னைக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் குடிகாரன் தான், குடிக்கிறது தான் போனேன். நான் குடிக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி எவ்வளவோ சொல்லிட்டா. என் தம்பி என்ன மிரட்டியும் பார்த்துட்டான். எங்க அம்மா ராஜமீனாட்சி தாயார் அடிச்சும் பார்த்துட்டாங்க. நான் யார் சொல்லியும் குடிய நிப்பாட்டவே இல்லை. ஆனா அந்த விஷயத்துல பார்ட்னர் ரொம்ப கிரேட். நான் எவ்வளவு வற்புறுத்தியும் அந்த சரக தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னதான் பார்ட்னர் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டதுக்கு, திருந்தி மனைவியோட வாழணும், மனைவிக்காக எந்த நிலைமையிலும் குடிக்க மாட்டேன்னு என் 3 லட்சம் மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நிமிஷமே பார்ட்னர் மேல இருந்த மொத்த இமேஜும் மாறி எனக்கு அவர் மேல மரியாதையா வந்துருச்சு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க சிஸ்டர், நான் அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். செல்வம், வெளியில போலாம் தானே கூட்டிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு சும்மா பேசிட்டு நிக்கிறோம்? கிளம்பலாமா என்ன? கிளம்பலாம்க்கா. இவங்கள மாதிரியே நானும் ஆதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். கடைசி நாள்ல எந்த சண்டையும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். எதுக்கு செல்வம் கடைசி நாள்னு சொல்றீங்க? இதுவே முதல் நாள்னு எடுத்துக்கலாம். மதியம் ஆசைப்பட்டதுனாலதான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் சுத்தி பார்த்துடலாம். சரி, முதல்ல எங்க போலான்னு சொல்லுங்க. முதல்ல மகா சொன்ன மாதிரி. செல்வம் சார், எதுவும் சொல்லாதீங்க. மகா சஸ்பென்ஸா ஒரு பிரமாதமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அங்க வந்ததும் மதி அப்படியே ஷாக் ஆயிடுவா. ஏற்கனவே நானும் இவரும் மதிய பார்த்து ஷாக் ஆயிதான் இருக்கோம். நானும் தான். ஐடி வாங்கிட்டு எப்படி பெருமையா சொல்ற பாத்தீங்களா? மதிக்கு இப்ப நான் கூட்டிட்டு போற இடம் அவ்வளவு பிடிக்கும். எதுக்கு மகா சஸ்பென்ஸ்? எல்லாரும் எங்க போக போறோம்? கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு தான் போக போறோம். சரியா? எல்லாரும் வாங்க.